அவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. உங்க குடும்பங்களிலே தேவனுடைய அசைவாடுதலை பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய நடத்துதலை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். நாம் போகிற இடங்களில் அவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த மாசத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆண்டவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்துல சண்டை, ஒரு வீட்டுல சண்டை, பயங்கர சண்டை, நீ செத்து போல நான் செத்து போல இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்லுகிற காரியங்களை கொஞ்சம் பிரதர், அண்ணே, சிஸ்டர், அக்கா கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்கண்ணா. நம்ம தேவனுக்கு நம்ம அப்படி இடங்களை கொடுக்கும் போது நம்ம போறதுக்கு முன்னாடி கர்த்தர் புறப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் புறப்படுவார். நீங்க போய் எங்க காலதான் வைப்பீங்க, அவங்களுக்கு பின்னாடி நிற்கிற கலகத்தினாவே அந்த வீட்டை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா. அந்த வீட்டிலே சமாதானம் வரும். காரணம் என்ன தெரியுமா? நாம் தேவனுக்கு அதிக முக்கியத்துவம் தரதுனால, நம்ம துஷ்டனுக்கு இடம் கொடுக்காதனால தேவ மகிமை நம்மேல் தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நான் பிராக்டிக்கலா அனுபவிச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? பிராக்டிக்கலா அனுபவிச்சுதான் சொல்றேன். நாம் தேவ மகிமை, தேவ அபிஷேகம், தேவ பிரசன்னம் நமக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி கர்த்தர் போவார். அல்லேலூயா. நம்மளே இங்க சரியில்லைன்னா, நம்மளே ஒரு பலம் இல்லைன்னா, நம்மளே இங்க ஒழுக்கம் இல்லைன்னா, அங்கே போய் நிற்கும் போது அங்கே ஒண்ணுமே நடக்காது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? நம்ம போனா இன்னும் சண்டை தான் அதிகமாகும். கடைசியில ஸ்தோத்திரம், அவன் பக்கெட் எடுத்து பொண்டாட்டி அடிக்க போனவன் பக்கெட் பறந்து வந்து நம்ம மண்டல விழுந்து. சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம சரியில்லைன்னா அந்த கிரியை நம்மளை அட்டாக் பண்ணிடும். ஆனா தேவனுக்கு நம்ம அதிக முக்கியத்துவங்கள் தரும்போது நாம் போய் நிற்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா.